எவனோ மோதிரத்தை விட்டு போயிருக்கான்டா. எவன் மோதிரமோ நல்லா தான் இருக்கு, நம்மளுக்கு தான். டேய் என்னடா ஆச்சு? டேய் மெதுவா எந்திரா. டேய் எவனோ கேட்ல கரண்ட் வச்சிருக்கான்டா. அது நீ செஞ்ச தப்புக்கான தண்டனை பிரதர். டேய் யாரா நீ? உயிர்களை காப்பவன். என்ன லேண்ட் இருக்கியா? இருடா வரேன். ஹேய் எங்கடா போனவன்? இங்கே இருக்கேன். உங்களுக்கு எதுவுமே ஈஸியாக கிடச்சிட்டா அந்த பொருளோட வேல்யூ என்னன்னு தெரியாதுல்ல, அதை தெரியப்படுத்த தான் வந்திருக்கிறேன். ரெடியாக இருக்கீங்களா பிரதர்? டேய் யாரா நீ? மேஜிக் பண்ணிட்டு இருக்க, அடிச்சான்னு வச்சுக்கோ. முதல்ல ஒரு நாள் நகர முடியுதான்னு பாரு. என்னது? ஏய் கால் வர மாட்டேங்கடா, என்னடா பண்ண? ஏய் உங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஈஸியாக கிடச்சிறதுனால அதோட அருமை தெரியாமல் எல்லோரும் கீழே கொட்டிகிட்டு இருக்கிறீங்க. அந்த சாப்பாடு இல்லாமல் ஒரு நாளைக்கு எத்தனை குழந்தைங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? சொகுசாக வீட்டிலேயே உட்காந்து சாப்பிட்றவங்களுக்கு அது எங்கே தெரிய போகுது? இயற்கையாக விளைஞ்ச பழங்கள் காய்கறிகள் எல்லாத்தையும் கண்ட கெமிக்கல் ஊற்றி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் என்ன கிடைக்குது உங்களுக்கு? எத்தனை உயிர்கள் இதனால் பாதிக்கப்படுதுன்னு தெரியுமா? யோ சும்மா எதுவும் சொல்லிட்டு இருக்காதியா. நாங்களும் விவசாயம் பார்க்குறவங்க தான். மருந்து வாங்கி அடிச்சு விட்டா 2 அறுவடை பார்க்குற இடத்துல 4 அறுவடை பார்த்துருவோம். இந்த காலத்தில் இயற்கை விவசாயத்தோட செயற்கை விவசாயம் தான் எங்களுக்கு லாபம். உங்கள் லாபத்தோட விளைவை பார்த்துட்டு வா. ஏ கண்ணா என்னடா பிடிக்கிற? என்னடா இப்படி வீசுது? வாடா வேற இடத்துக்கு போயிருண்டா. டேய் மருந்து அடிச்சு வச்சிருக்காங்கடா பயிர் வளர்றதுக்கு. டேய் அதுக்குன்னு இவ்வளோ மருந்தாடா அடிப்பாங்க? ரொம்ப வீசுதுடா. ஆமாண்டா எனக்கும் தான் வீசுது. வா ஓடுருவோம். டேய் வேமா ஓடுறா. ஏய் யாரா இவன்? களவாணி போயிடல களவாங்கலாம் வந்திருக்கியா? டேய் கண்ணா நீ உனக்கு கூட்டாளியாடா? டேய் யாரா கிழவனி? நீ தான்டா கிழவனி பையா. அதான் கிழவன் பாக்கெட்ல வச்சிருக்கிய. சரி சரி விடு. மம்பட்டி கேம் எங்க வரியா? மீன் பிடிக்க புழு தோண்ட போறோம். இன்னுமாடா மீன் பிடிக்க புழுது தோண்டிக்கிட்டு இருக்க? அதுக்கு தான் மருந்து வந்துருச்சுலடா. அதெல்லாம் எனக்கு தெரியும் போடா. சரி வா இன்னைக்கு எத்தனை புழுது தோண்டிங்கன்னு பார்ப்போம். என்னப்பா எத்தனை புழு தோண்டியா? டேய் நீ வேற கடுப்பேத்தாதடா. டேய் இன்னொரு இடத்துல புழு இருக்கு, அங்கவே தோண்டுவோமா? ஒரோன்ற பேர்ல எல்லாம் கெமிக்கல் அடிச்சு வச்சிருக்கான் பாஸ். நீங்க கிணறே தோண்டினாலும் சரி ஒரு புழு பார்க்க முடியாது. தட்டாம் பட்டாம் பூச்சி வண்டு புழுன்னு இந்த வயல்ல இருந்த எல்லாம் செத்து போச்சு இந்த மருந்தால. எப்படி இருந்துச்சு வருங்கால பயணம்? யோ புழு பூச்சி செத்தா மனுஷங்களுக்கு என்ன வரப்போகுது? சார் விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். டேய் ஒரு இடத்துல நின்னு பேசுறா. இப்பெல்லாம் பண்ணா பயப்படுவான்னு பாக்கியா? மருந்து அடிச்சா புழு பூச்சியை சாகதானே சார் செய்யும். மனுஷங்களுக்கு என்ன சார் வரப்போகுது? அதையும் போய் பார்த்துட்டு வாங்க. ஏ வேணாடா. டேய் என்ன தொடாதடா. என்னடா இது தென்னை மரம்லாம் இம்புட்டோன்னு இருக்கு. என்னடா கேட்டு திறந்துருக்கு, உள்ள ஒருத்தனையும் காணும். வந்ததுக்கு 2 இளநீ நாள் முடிஞ்சிட்டு போவோம். தோண்டாவன் எவடாது? ஐயோ அவனு வந்துட்டான்டா. யோ மாப்பிள்ள நீதானா? வாயா, நான் தான் கார்த்தி மாமா. இங்க வாயா. என்ன மாப்பிள்ள ஊர்ல இருந்து எப்போ வந்தீங்க? சொல்லவே இல்லை. நேற்று 8:30 பஸ்ஸுக்கு வந்தோம்மா, இப்பதான் அந்த பக்கம் வரேன். சரி மாப்பிள்ள வாங்க வாங்க. பிறகு ஊர்ல அப்பா எப்படி இருக்காரு? அப்பாலாம் நல்லா இருக்காங்க மாமா. என்ன மாப்பிள்ள பாக்குற? இன்னும் நீங்க மட்டும் தான் இந்த விவசாயத்தை விட்டு போகாம இருக்கீங்க. என்னமாமா? நானும் வித்துட்டு போனாச்சே மாப்பிள்ள. ஆனா அப்பா ஞாபகம் ஒண்ணுதான் இருக்கு, அதனால விற்க முடியல. பரவாயில்ல, லாபம் கொஞ்சம் பரலாம வருது. என்னவாமா தென்னை மரம் இன்னும் வளரவே இல்லை, அதுக்குள்ள கை காய்ச்சிருச்சு. ஓ அதான் இளநீ பிடிட்டு இருந்தீங்களோ? அதோட தெரியாதுலம்மா, தெரிஞ்சிருந்தா உரிமையோட வந்திருப்பேன். முதையோட தோட்டத்தை ரொம்ப பெருசு பண்ணிட்டீங்களேம்மா. கேட்டெல்லாம் போட்டிருக்கீங்க, எனக்கே அடையாளம் தெரியல.
ஃபுல்லாக இதெல்லாம் ஹைப்ரிட் மரம் என்னவாமா? மாப்பிள்ள இப்போ யார் இயற்கை விவசாயம் பார்க்குறா? இந்த பாருங்க, இந்த கண்ணு வச்சு 1 வருஷம் கூட ஆகலை, காய் போட்டுருச்சு. மாப்பிள்ள மாமாட்ட வந்து இந்த மாதிரி 500 மரம் கிடக்கு, மரத்துக்கு 10 காய், 50 ரூபா மேனைக்கு வருஷம் எம்பிட்டாச்சு. சரி வாங்களேன், அப்படியே தோட்டத்தை சுற்றி பார்ப்போம். சரி வாங்க மாப்பிள்ள, சுற்றி பார்ப்போம் தோட்டத்தை போய். என்னதான் ஹைப்ரிட் மரம் வச்சு வளர்த்தாலும் நாட்டு மரத்தில் இருக்க சத்து வராதுலாமா? உண்மைதான் மாப்பிள்ள, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா சம்பாதிக்க முடியுமா என்ன? இந்த கொய்யா பழனாலும் நாட்டு மரம் தானா, இல்லைன்னா அதுவும் ஹைப்ரிட் தானாமா? மாப்பிள்ள இப்போ எங்கே நாட்டு பழங்க நாட்டு காய்கறி கிடைக்கி, கொய்யாலேருந்து தக்காளி வரைக்கும் எல்லாம் ஹைப்ரிட் தான். அவங்க கொடுக்குற விதையத்தை விதைக்கணும், அவங்க கொடுக்குற மரத்தை தெளிக்கணும். ஏ மாப்பிள்ள கொஞ்சம் ஏரியா ஒரு மரம் சாஞ்சாடுக்கு என்னன்னு சரி போய் பாருங்க மாமா. இன்னைக்கு கொய்யாக்கா ஒரு பிடி பிடிக்க வேண்டியதான். மாப்பிள்ள என்ன காரியம் செய்ய பார்த்த மாப்பிள்ள நீ? ஒரு கொய்யாக்கா தானே மாமா, அவங்க சொத்தா அழிஞ்சிரும். ஏன் சொத்து அழியாது? செத்த நேரத்தில் நீ அழிஞ்சிருப்பேடா இருக்கு பயல. ஏன் மாமா, என்னாச்சு மாமா? மாப்பிள்ள இது ஃபுல்லாக கெமிக்கல் ஊற்றி வளர்த்தது, நீ இதை அப்படியே தானே செத்து போயிடுவ. இதை சாப்பிடணும்னா நம்ம சுத்தம் பண்ணணும். இதுக்கு 2 கெமிக்கல் இருக்குது, கெமிக்கல் ஊற்றி கழுவி தரேன், போகும்போது சாப்பிட்டு போங்க. ஆசைக்குன்னு விவசாயம் பண்ணுற காலம் போய் இப்போ காசுக்குன்னு விவசாயம் பண்ணுற காலம் வந்துச்சு மாப்பிள்ளை. அதான் கண்ட கண்ட கெமிக்கல்லாம் வாங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். நீ 10 நாள் வச்சுனாலும் பழம் வாடாமல் அப்படியே இருக்கும். ரொம்ப கெமிக்கல் ஊற்றினா விஷமாயிருமே மாமா. கெமிக்கல் விஷம் தான் மாப்பிள்ள, அந்த விஷம் பாதிக்காமல் இருக்க இன்னும் 2 கெமிக்கலை முக்கி திங்க வேண்டியிருக்கு. என்ன செய்ய சொல்கிறீங்க? இங்கே வாரு, நீ உள்ளே போயிட்டு வந்ததுக்கு மூஞ்சியெல்லாம் பொக்கலாம் ஆயிடுச்சு. வா மருந்து போட்டு விட்றேன். டே கண்ணா கண்ணா. டேய் என்ன தொடாதடா. அவன் பிழைக்க தெரிஞ்சவன் அப்போவே ஓடிட்டான். என்னது? அப்போ நானும் ஓடுறேன்டா. எங்கே ஓடுற? இந்த ஓட்டம் என்கிட்ட இருந்து உன்னை காப்பாற்றுன்னு நினைக்கிறியா? செயற்கை விவசாயத்தினால உன்னோட எதிர்காலம் இப்படி தான் மோசமானதாக மாறப்போகுது. என்ன இல்லை, நீ சொல்லி வச்ச மாதிரி நடக்குது. என்னோட ஃபியூச்சர் நல்லா தான் இருக்கும். ஓ, போய் பார்த்துட்டு வா. ஐயோ ஐயோ, என்னாச்சு என் கை? என் மூஞ்சி என்னாச்சு? ஐயோ என்னாச்சு? மூச்சு முடியல. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. என்ன சிட்டி நீங்கள் ப்ரீத்திங் போடாமல் சுற்றிக்கிருக்கீங்க? நான் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா அவ்வளோதான். சிட்டியா? இது என்ன சிட்டி தம்பி? சரியாக போச்சுவோங்க. என்ன சிட்டினே தெரியாமல் தான் வந்திருக்கீங்களா? ரைஸ் சிட்டி. ரைஸா? அப்போ எங்கள் சாப்பாடு இருக்கும் தம்பி. ரொம்ப பசிக்குது, போய் சாப்பாடு கிடைக்குமா? சாப்பாடா? அப்படின்னா என்னது சாப்பாடுன்னா என்னன்னு தெரியாதா? அப்புறம் என்னடா ரைஸ் சிட்டி? அதான் ஒரு நாளைக்கு 3 வேளை போட்டு சாப்பிட்றோம்ல. இங்கே வாடா உட்கார்றா. என்னடா சொல்கிற? உங்கள் ஊரில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரைஸ்னு ஏதோ நிறையா இருந்துச்சான், அதனால தான் எங்கள் ஊர் ரைஸ் சிட்டி. என்னது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியா? இப்போல்லாம் ஒன்றும் இல்லை, நானே ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்கேன். என்னடா சொல்கிற? அப்புறம் என்னத்தடா சாப்பிடுவீங்க? ஐயோ, உனக்கு சாப்பாடுன்னு வேறு என்னன்னு தெரியாது. இப்போ எப்படி சொல்லி புரிய வைப்போம் உனக்கு? காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வயிற்றுக்கு ஏதோ சாப்பிடுவோம்லடா. ஓ, இன்டேக்கா? எல்லாமே பில்ஸ் தான். என்னது பில்ஸா? அப்படின்னா இங்கே பாருங்க, இதான் பில்லு. எப்போவுமே இதான் இன்டேக் பண்ணும். டேய், என்னடா சொல்கிற? பசிக்குதுடா. சரி, ஒரு பில்லு கொடு. என்னது பில்லா? ஒரு பில்லு எவ்வளோ தெரியுமா? ஒரு பில்லு 5000 ட்ரீஸ். அவன் கிடைக்காம செத்துக்கிட்டு இருக்கான். அசால்ட்டாக கொடுன்னு சொல்கிறீங்க. ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்த ப்ரீத்திங் மில்க்கு 1000 ட்ரீஸ் கொடுக்கணும். எப்போ தரீங்க? எனக்கு தெரிஞ்ச ட்ரீ எல்லாம் மறந்தாண்டா. இங்கே காசுக்கு பேர் ட்ரீயா? டே ரொம்ப பசிக்குதுடா, ஒரு பில்லு கொடுறா. என்ன லாட்ரிங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரீத்திங் மில்க்கு ட்ரீயை கொடுங்க. உங்களுக்கு ப்ரீத்திங் மில் கொடுத்து இதோட 2 ஹவர்ஸ் ஆகுது. ½ அன் ஹவரில் இன்னொரு ப்ரீத்திங் மில் போடலன்னா மூச்சு தண்ணீர் செத்துருவீங்க. என்னடா சொல்கிற? என்ன எல்லாமே நீ சொல்லி வச்ச மாதிரி நடக்குது. என்னோட ஃபியூச்சர் நல்லா தான் இருக்கும்.
இயற்கை விவசாயத்தை விட்டு செயற்கை விவசாயத்துக்கு பின்னாடி போனால் உங்களோட எதிர்காலம் இப்படி தான் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் செய்கிற இந்த பாவம் உங்களோட பரம்பரையே பாதிக்கும். பிறக்க போகிற குழந்தைங்க சரியான ஊட்டச்சத்து இல்லாமல் உடல் குறைபாடோடு பிறக்கும். நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு ஒன்றுமே செய்யாத அந்த பச்சை குழந்தைங்க தான் தண்டனை அனுபவிக்க போகுது. விழித்திடு மனிதா, இயற்கை விவசாயத்தை காக்க. டேய், எதுக்குடா சோத்த கிளை கொட்டுற? உன் வேலையை பாரு, எனக்கு எல்லாம் தெரியும். எவனோ மோதிரத்தை வச்சுட்டு போயிருக்கா. போடா, நான் தான்டா எடுத்தேன், எனக்கு தான்டா. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. வேகமாக ஓடுற கால ஓட்டத்தில் நம்மளை சுற்றி என்ன நடக்குன்றதையே நம்ம மறந்துடுறோம். விவசாயம் ஒரு குழந்தை மாதிரி. அந்த குழந்தை நல்லா இருந்தால் தான் அடுத்து வர்ற உங்களோட குழந்தைகள் நல்லாயிருக்கும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நீங்கள் எல்லாருமே விவசாயியாக மாறணுன்ற அவசியம் இல்லை. விவசாயத்தையும் மதிக்க மட்டும் கற்றுக்கோங்க. உங்களுக்கு அடுத்து வர சந்ததிகளுக்கு நல்ல சத்தான உணவை கொண்டு போய் சேர்க்குறது உங்கள் கையில் தான் இருக்குது.